நீ வா, உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி வாசிப்போம். காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தார். ஆமென். இந்த மோசே எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கும்போது பிறந்த ஒரு நபர். அடிமைகள் மத்தியில அந்த ஆண் பிள்ளைகளை கொல்லுகிற அனுபவம் இருக்கிற அந்த சூழல்ல ஒரே ஒரு நபர் மட்டும் விசேஷமா காக்கப்படுறாரு. அந்த நபர் தான் மோசே. அந்த நபர் என்ன செய்றாங்க? அந்த பிள்ளை எடுத்து அந்த தாய் 3 மாதம் வீட்டுல வச்சு வளர்த்து அதுக்கு மேல அந்த பிள்ளை பாதுகாக்க முடியாம ஒரு பெட்டியில வைத்து ஆற்றங்கரையில விடுறாங்க. அந்த ஆற்றங்கரையில அந்த குழந்தை போயிட்டு இருக்கு. போகும்போது அங்கே குளத்துல அந்த ஆற்றங்கரையில குளித்து கொண்டிருந்த பார்வோன் ராஜாவுடைய குமாரத்தை அந்த குழந்தையை பார்க்கிறான். குழந்தைய பார்த்து அந்த குழந்தை அவளுக்கு சௌந்தரியம் உள்ள குழந்தை என்று கண்டு அந்த குழந்தை தான் வளர்க்க வேண்டும் விரும்பி அந்த குழந்தை தான் எடுத்து அரண்மனையிலே கொண்டு போய் அந்த மோசையை வளர்த்தார். அந்த மோசையோட அனுபவங்களும் வித்தியாசமானது. அது எபிரேய குழந்தை என்று அந்த பார்வோன் குமாரத்திற்கு தெரிந்தாலும் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்படியாக ஒரு எபிரேய ஸ்திரியை தேடுறாங்க. தேடுனா அதுக்கு செலக்ட் பண்றது யாரா தெரியுமா? அதே மோசையுடைய தாயவே செலக்ட் பண்ணி ஆண்டவர் பால் கொடுக்கும்படியாக செய்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். ஆண்டவர் எதையும் நம்ம வாழ்க்கையில எதேர்ச்சியா செய்யறது கிடையாது. காட்ஸ் வில், காட்ஸ் பிளான் இருக்கு. நாம நினைக்கலாம் ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு. இல்ல, ஆண்டவர் உங்களை குறித்த இடத்துக்கு கொண்டு போறதுக்காக சில காலங்கள் உங்களை மறைத்து வைக்கிறார். சில மறக்கிற அனுபவத்துக்களை கொடுக்கிறாரு. அவர் ஒரு நாள் உங்களை மறக்கிற தேவன் அல்ல. உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கதறி நிறுத்துவோம். அல்லேலூயா. அந்த கைவிடப்பட்ட அனுபவம் வந்தவொடனே ஆண்டவர் உடனே தூசிக்கிறதுக்கு நாவுகள் ஏறெடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன மட்டும் ஏன் ஆண்டவர் மறந்தாரு, என்ன மட்டும் ஏன் கைவிட்டாரு? ஒருவேளை அது 3 மாத குழந்தையா இருக்கனால சொல்லாம இருந்திருக்கலாம். ஒருவேளை பெரிய பிள்ளையா என்ன சொல்லியிருக்கோம், குற்றப்படுத்தி ஆண்டவர் தூசித்து கூட இருந்திருக்கும். ஆனாலும் கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்தார். அங்கே அரண்மனையிலே பார்வோன் அரண்மனையிலே 40 ஆண்டுகள் ஒரு ராஜகுமாரனை போல மோசே வளர்க்கப்பட்டார். ஒரு மனிதனுடைய 3 விதமான வாழ்க்கை அனுபவங்களை இந்த மோசையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். முதல் 40 வருடங்கள் அரண்மனை வாழ்க்கை, அடுத்த 40 வருடங்கள் ஆடு மேய்த்த அனுபவம் உள்ள வாழ்க்கை, அடுத்த 40 வருடங்கள் தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை. 3 விதமா நம்ம சொல்றோம். பிணி மூப்பு சாவுன்னு சொல்லி புத்தர் சொல்ற மாதிரி முதல்ல பிரச்சனையோடு பறக்கிறோம், பாடுகள் அனுபவிக்கிறோம். அடுத்துதான் நம்மை நாம் நிதானித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ள போறோம். எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானா. மோசே எங்க வளர்க்கப்படுறாரு? அரண்மனை வளர்க்கப்பட்டு சகல சாஸ்திரங்கள் சகல காரியத்தையும் கற்றுக்கொள்ளும்படி தேவன் அனுமதிக்கிறார். சில நேரங்களில் நமக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல நம்மளை கொண்டு ஆண்டவர் வச்சிருப்பார். இந்த இடத்துக்கு நான் ஏன் போகணும், இந்த காரியம் எனக்கு எதுக்கு அனுமதிக்கப்படுது? ஆனாலும் தேவன் அதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும், அதை கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும், அதை குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்கிறது ஆண்டவர் அனுமதிக்கிறார். இந்த புரிதல் நமக்கு வேணும். எதை செய்தாலும் நம்ம முறுமுறுக்காம செய்யணும். ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாரு, இந்த வேலை எனக்கு தகுதியானது இல்லை, இந்த வேலை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் முறுமுறுத்தக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கை. எனக்கு தலைமயிரும் தேவ சித்தம் இல்லாமல் கீழே விடாது. ஒரு இடத்துக்கு ஆண்டவர் தான் உங்களை கொண்டு போறான்னு நீங்க முழுசா நம்பணும். அப்பதான் அந்த காரியத்துல உங்களால செய்ய கொள்ள முடியும், விடுதலையாக முடியும், தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அங்கே மோசே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள அனுபவம். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவருடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. ஆண்டவர் பார்க்கிறார். இப்ப எல்லாவற்றையும் நீங்க கற்றுக்கொண்டீங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த நன்மை தீமை அறிகிறது ரொம்ப அவசியம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு. ஒரு நன்மை எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தீமை எதுன்னு தெரியலன்னா நீங்க எல்லா இடத்துலையும் சிக்கி கொள்ளுவீங்க. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல 2 விஷயத்தை வச்சிருக்கிறார். ஒண்ணு ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்னு நன்மை தீமை அறிகிற கனி. அந்த தோட்டத்துல இருந்த ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்க இங்க உள்ள எல்லா பழங்களையும் சாப்பிடலாம், ஆனா 2 மரத்தின் கனிகளை மட்டும் நீங்க சாப்பிடுறதுக்கு அனுமதி இல்லை. இந்த தடைகளை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறாருன்னா அதை புரிந்து அதை செயல்படணும். ஆனாலும் கூட அந்த தடைகளை நாம மாம்சத்தின்படி மாற்றி போட்டு அதை சுதந்திரிக்க நினைச்சோம்னா அது பிரச்சனையில தான் முடியும். அன்றைக்கு ஏவாள் செய்த காரியம் அது. அந்த சர்ப்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சர்ப்பத்தின் திட்டத்துக்கு செயல்பட்டது நிமித்தமாக ஒரு சபிக்கப்பட்ட ஒரு அனுபவம் ஏவாளுக்கும் ஆதாம் கிடைச்சிச்சு. அது இன்ற வரைக்கும் நமக்குள்ள நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இங்கே மோசேவை எல்லா விதத்திலும் பயிற்றுவித்து ஒரு சரியான காலம் சொல்லுங்க
சரியான காலம் நம்ம வாழ்க்கையில வர்ற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை மறைச்சுதான் வச்சிருப்பார். இப்ப இவங்க இதற்கு தயாரா இருக்கிறாங்க, இந்த காரியத்துக்கு இவங்க பலப்பட்டு இருக்கிறாங்க போது ஆண்டவர் வெளியில கொண்டு வர்றாரு. அந்த வசனம் சொல்லுகிறது, அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அது வரைக்கும் என்ன வரல, அது வரைக்கும் எதை பத்தி சிந்திக்க தோணல, அதுக்கான காலம் வந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். நம்ம எப்பொழுது என்னன்னா, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நம்ம வயசை பார்த்து, நமக்கு இருக்கிற பொருளாதாரத்தை பார்த்து, நமக்கு இருக்க அறிவை பார்த்து, ஐயோ இப்ப இதை செய்யலைன்னா போச்சே, இதை இப்ப வாங்கலன்னா கிடைக்காதே, இப்ப எப்படியாவது இதை நம்ம போய் அடையணுமே நினைச்சு நம்ம மாம்சத்தின்படி யோசிக்கிறோம். அதனால ஒருவேளை சில நேரம் நம்ம அடைஞ்சிட கூட செஞ்சிடும். ஆனா அதனுடைய விளைவு நமக்கு நெகட்டிவா தான் முடியும். நம்ம எப்பொழுது ஆண்டவர் எப்படி கேட்கணுமா, ஆண்டவரே உமக்கு சித்தமான காரியம், உமக்கு சித்தமான நேரத்துல எனக்கு வாய்க்க பண்ணுங்க சொல்லி தைரியமா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நேர்த்தியானதை தருவார். ஆமென். அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று அகுத்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். ஆமென். இப்ப அவர் பலப்பட்டுட்டாரு, அவர் தான் செய்ய வேண்டியதை அறிஞ்சுக்கிட்டாரு, ஆனா செய்ய வேண்டிய விதமா செய்யல. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், எனக்கு வயசு வந்துருச்சு, இப்ப எனக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு, நான் இப்ப என்ன செய்ய போறேன், நான் செயல்பட போறேன். இல்ல, உங்களுக்கு பலன் இருந்தாலும், உங்களுக்கு ஞானம் இருந்தாலும், நீங்க செய்ய வேண்டியதை செய்யத்தக்க விதமாய் செய்யணும். கொஞ்சம் மாத்தி செஞ்சீங்கன்னா அது எதிர்விளைவை கொடுக்கும். அதனாலதான் திருமண வயது வரைக்கும் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது ஏன் சொல்றோமா, அந்த பெற்றோர்கள் அவர்களை நிதானமாய் அறிந்து அவருக்கு தேவை இன்னதென்று அவர்கள் செயல்படுவதற்கு போதுமான இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சுயாதீனமா செய்யும் போது அந்த காரியம் அவங்களுக்கு பல நேரங்கள் எப்படி இருக்குன்னா நெகட்டிவா தான் முடியுது. இங்க இந்த மோசேக்கு தெரியுது, இப்ப தன் சகோதரர்கள் அநியாயம் நடத்தப்படுறாங்க, இப்ப அந்த சகோதரர்கள் அநியாயத்துக்கு எதிராக செயல்பட்டு அவர்கள் நியாயம் கிடைக்குன்னு சொல்லி அந்த இடத்துல போய் தன் வேலையை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா விளைவு நன்மையா தான் இருக்கு. தன் சகோதரன் காக்குறாரு, எகிப்தியரை கொன்று போடுறாரு. மறந்துடாதீங்க, நாம எதை செஞ்சாலும் ஞானமா செய்யணும். அதுக்குரிய காலங்கள், அதுக்குரிய சூழ்நிலையை அறிந்து செயல்படணும். புத்தியீனமா செயல்பட்டோம்னா அதனுடைய விளைவு விரட்டப்படுதலாகும். தொடர்ந்து வாசிங்க. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பு தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்ளவார்கள் என்று அவன் நினைத்தான். இப்ப அவருக்கு ஒரு நினைப்பு, இந்த 40 வருஷம் ஆண்டவர் என்ன மறைச்சு வச்சிருந்தாரு. எதுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மாற்றுவதற்கு. இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் ஒன்றை நினைத்துக் கொள்கிறேன். நமக்கு இந்த பக்குவத்தை நம்ம பெற்றுக்கொண்ட வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றார், ரொம்ப வெயிட் பண்றார். எல்லாத்தையும் கொடுத்துறாரு, மேன்மையை கொடுத்துறாரு, தயவை கொடுத்துறாரு, இரக்கத்தை கொடுத்துறாரு, அபிஷேகத்தை கொடுத்துறாரு, அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய வல்லமை கொடுத்துறாரு. ஆனாலும் நாம் பக்குவம் அடையும் வரைக்கும் ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு போக மாட்டேங்கிறார். ஆண்டவரே எல்லாம் கத்திருந்தும் நான் இன்னும் ஒரு சின்ன நிறுவனத்துல வளர்க்கிறேன், எல்லாமே தெரிஞ்சிருந்தும் எனக்கு ஒரு மேன்மை கிடைக்கலையே, ஏன் இன்னும் என்ன அந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போல அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட என்ன இல்லைன்னா பக்குவம் இல்ல, இந்த பேலன்ஸ் திங்கிங் இல்ல, அந்த பேரபிள் மைண்ட் செட் இல்ல. அங்க மோசே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என் ஜனங்கள் என் சகோதரர்கள் அறிந்து கொள்வார்னு சொல்லி அவர் தைரியமா செயல்படுறாரு. இது இல்லைங்க, இது இல்ல. ஏதோ ஒன்றை செய்வதற்காக தேவன் உங்களை முறிகுறிக்கவில்லை, சகலத்தை நேர்த்தியாய் செய்யும்படியாக தேவன் உங்களை வேறு பிரித்து உங்களை வடிவமைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்க கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உருவாக்குறீங்க, பார்த்து பார்த்து பல வருஷங்களை உருவாக்குறீங்க, திடீர்னு அந்த பொருளை ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்துக்காக நீங்க இழந்துட மாட்டீங்க. அதற்குரிய மேன்மையை புரிந்து அதற்குரிய அவசியத்துக்குள்ள நீங்க அதை புரிந்து கொண்டு போதான் அதை நீங்க செயல்படுத்தணும். அது வரை வெயிட் பண்ணணும். இங்க மோசே சொல்றாரு, டிக்ளேர் பண்றாரு, நான் இனி ஒரு எகிப்தியனை கொண்டுட்டேன், இனிமேலு இஸ்ரவேலையை நான் தான் காக்க போறேன். அப்ப ஆண்டவர் புரிதல் வந்துச்சு. நம்ம புரிஞ்சுக்க சொன்னோம்னா எல்லாம் தெரிஞ்ச பிறகும் நிதானம் இல்லாதனால அவங்கள முந்திரி கொட்ட சொல்லுவோம். கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்ல விஷயமா இருந்திருக்காங்க. பேதுருக்கு அப்படித்தான், அவருக்கு எல்லாமே தெரியும், ஆண்டவருடைய அன்பு தெரியும், ஆண்டவர் எப்படிப்பட்ட தெரியும், ஆனா எதையும் எப்படி செய்யணும் ரொம்ப சீரியஸா வேகமா செய்யணும்னு சொல்லி போய் நெகட்டிவா நெகட்டிவா மாட்டிக்கிறவர் எப்பயுமே. அப்ப அந்த நிதானிக்கிற தன்மை நமக்குள்ள இல்லைன்றப்ப ஆண்டவர் பார்த்தாரு, பரவாயில்ல தம்பி, 40 வருஷம் நீ அரண்மனையில வளர்ந்த, 40 வருஷம் செய்களை வல்லவனாயிட்ட, 40 வருஷம் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தந்துட்ட, ஆனா உன்கிட்ட ஒரு காரியம் இல்ல, எதை எப்ப எப்படி சென்ற பக்குவம் இல்ல, அவசரப்பட்டு எகிப்தியரை கொண்டுட்டேன். மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே நீங்கள் சகோதரரா இருக்கிறீர்கள்,
ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதா இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்துல சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். பாத்தீங்களா, அதிகாரம் கிடைச்சிருச்சு. இயல்பாவே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில காரியம் செய்யும் போது அது சக்சஸ் ஆயிரும். சக்சஸ் ஆனவுடனே பரவாயில்லையே, நம்ம கரெக்டா தான் செய்யணும் போல இருக்கு, இனிமேல் நாமளே எல்லாத்தையும் செஞ்சிடலாம், நமக்கு யார் தயவு தேவையில்லை, எந்த தயவும் தேவையில்லை, நமக்கு நல்ல அறிவு இருக்கு போல இருக்கு, நம்ம நல்லா சிந்திக்கிறோம் போல இருக்கு, நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்குது, அப்ப நாமளே எல்லாமே செயல்படலாம், நாம செய்யறதுக்கு நீ யாருடைய அனுமதி தேவையில்லைன்னு சொல்லி அன்றைக்கு மோசே தன் இருதயத்தில் தீர்மானித்து எகிப்தினை கொன்று போட்டது மாத்திரமல்ல, அங்கே இரண்டு சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் போது அவர்களுக்கு நியாயம் விசாரிப்பக்காரனாய் தன்னை ஏற்படுத்தி கொண்டார். ஒருவனை கர்த்தர் உயர்த்து வரைக்கும் அவர் கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். உங்களோட உயர்வு கிடைக்கிற அடங்கி இருக்கணும். நீங்க உங்களுக்கான மேன்மையை நீங்களா சுதந்திரிச்சு இப்ப யாருமே இல்ல, நீ நான் தான் ராஜான்னு சொல்லி நீங்க தேவன் தராத மேன்மையை நீங்க கையில எடுத்தீங்கன்னா பிரச்சனை. மோசைக்கு நடந்த போதுதான். மோசே என்ன செய்யறாரு, இந்த வார்த்தை நிமித்தம் பயந்து ஓடி போயிட்டார். கொஞ்சம் நிதானிச்சிருந்தா நான் விசுவாசிக்கிறேன் அன்றைக்கே தேவன் அவரை அதற்குரிய மேன்மையை தந்திருக்கலாம். பார்த்தாரு, மகனே உனக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் பார்த்தல, இன்னும் கொஞ்சம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான காலங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்ல, நீ அவசரப்பட்டுட்ட. இல்லப்பா, ஏற்கனவே 40 வருஷம் முடிஞ்சிருச்சு, 40 வயசுல பாதி கிழவன் ஆயிட்டேன், இனிமேல நான் என்னத்தை, நீங்க அநேகர் எப்படித்தான் நினைக்கிறோம் அப்படி தெரியுமா, வயசாயிருச்சு இப்பயும் இல்லைன்னா எப்பதான் கிடைக்கும், கர்த்தர் வாழ வயதை திரும்ப தருவார். காண்டாமிருகத்து கொத்த பலனையும் கழுகு கொத்த வாழ வயதை தருகிற தேவன். நீங்கள் எத்தனை வருடங்கள் நீங்கள் தேவனால் நடத்தப்பட்டாலும் அத்தனை வருடங்களும் இங்கே பொறுமையோடு காத்திருக்கணும். காலங்கள் போகிறது, சமயங்கள் போகிறது சொல்லி நீங்கள் சுயாதீனமாய் ஒன்றையும் செய்து விடக்கூடாது. கர்த்தர் உயர்த்துற வரைக்கும், அவர் உங்களுக்கு மேன்மை தர வரைக்கும் நீங்களா பார்த்து ஏதோ ஒன்று எடுத்துடக்கூடாது. இந்த அப்சலோம் செஞ்சது போல. தாவீது ராஜாவாக்குவாரம் பார்த்தாரு, இல்ல பார்த்தாரு, அந்த தேசத்துக்குள்ள வந்து அவர் ஜனங்கள்ட்ட கூப்பிட்டு, இங்க வாங்க, எங்க போறீங்க, நாங்க நியாயம் விசாரிக்க ராஜாட்ட போறோம், அங்கே உங்களுக்கு நியாயம் விசாரிக்க யாரும் இல்ல, நான் உங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறேன்னு சொல்லி அவர்கள் பச்சமாய் பேசி அவர்களுக்கு நியாயம் விசாரித்து ஜனங்களை தன் பக்கமாய் திருப்பினார். அநேக ஜனங்களை சம்பாதிச்சான். முடிவு என்னாச்சு, வீண் மரணம். ஏனென்றால் தேவன் உங்களை உயர்த்தாவிட்டால் நீங்கள் அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள கூடாது. கர்த்தர் தருகிற மேன்மை அல்லாமல் மனுஷனால் ஏற்படுகிற எந்த ஒரு மேன்மைக்கும் சுயாதீனமான எந்த ஒரு திட்டத்துக்கும் உங்கள் இருதயத்தை சாய்க்காதீங்க, அது பெரிய பிரச்சனையில் முடியும். ஏன்னா சில நேரங்கள்ல உங்களை மனுஷன் உயர்த்தின என்ன சொல்ல தெரியுமா, திடீர்னு உங்களை உயர்த்தினது, நான் தானே உன்னை உயர்த்தினேன், நீ திருப்பி கொடுன்னு சொல்லி வாங்கிடுவான். அதனாலதான் ஆபிரகாம், நம்ம ஆதி தகப்பனாய் ஆபிரகாம் சொன்னாரு, மனுஷன் என்னை உயர்த்தினான் என்று நான் சொல்லாதபடிக்கு. அப்ப எந்த இடத்துல உங்களுக்கு உயர்வு வந்தாலும் ஒரு மேன்மை வந்தாலும் அது கர்த்தர் தந்ததா இருக்கணும். எப்படிப்பட்ட உயர்வா இருக்கணும், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே நீ என் சந்தோஷத்துல பிரவேசி. அப்போ உங்களுடைய ஒர்க்ல உண்மையா இருக்கணும், உங்களுடைய வீட்டு ஸ்தலங்கள்ல உங்களை சுற்றி இருக்க எல்லா இடத்துல பர்ஃபெக்டா இருக்கணும். தவறான வழியில சில நேரங்களில் முன்னேறிடலாம், அந்த முன்னேற்றம் தப்புல தான் முடியும். நீங்க நம்ம அநேக காரியத்தை பண்ண அரசியல் காரியத்தை பார்க்கிறோம், குறுக்கு வழியோ தவறான வழியோ எப்படியோ செலக்ட் பண்ணி ஒரு இடத்த ரீச் பண்ணிடுறாங்க. ஆனா தேவன் அதற்கு நிகராக, அதற்கு மேலாக தேவன் செய்வார். அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு விரும்பல. இங்க மோசே ஜனங்களுக்கு தன்னை நியாயாதிபதியாய் மாற்றிக்கொள்ள விரும்பினதன் விளைவு பயம். அங்க பயந்து ஓடி போயிட்டாரு. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்துல கர்த்தருடைய தூதரானவர் முச்செடி எரிகிற திரும்பவும். ஏற்கனவே ஒரு 40 வருஷம் எங்க இருந்தாரு, ராஜ அரண்மனையில. திரும்ப 40 வருஷம் எங்க இருக்கிறாரு, வனாந்திரத்துல ஆட மேய்ச்சிட்டு. அவர் நினைச்சு பாரு, எங்க இருக்க வேண்டிய நானு, எப்படி வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு கொஞ்சம் நிதானத்தை இழந்தது நிமித்தம், கொஞ்சம் தேவன் உயர்த்துகிற உயர்வை நான் பெற்றுக்கொள்ள முன்னாடி நானா என்னை உயர்த்தின நிமித்தமாக ஓடி போய் மீதியான தேசத்துல ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனுஷனா மாட்டேன். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 40 வருஷம். கர்த்தர் உங்களை சில இடங்களில வைத்து, சில காலங்கள் வைத்து, சில காரியங்களில் நீங்கள் பக்குவப்படும் வரைக்கும் அவர் உங்களை பொறுமையாய் நடத்துவார். பேலன்ஸ் மைண்ட் உங்களுக்கு வரணும். அப்ப ஆண்டவர் அந்த அக்கினி சுவாலையில சீனாய் மலையில மோசே மீட் பண்றாரு. நான் இப்படி விசுவாசிக்கிறேன், மோசேட்ட கேட்டிருப்பாரு, மோசே இப்ப ரெடியா இருக்கிறியா, இப்ப ஆயத்தம் ஆயிட்டியா,
உனக்குரிய மேன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா? நீ ரட்சிக்கிறதுக்காக நான் உன்னை உருவாக்கினேன். ஆனா காலம் இதுதான், இந்த காலம் தான். ஏனென்றால் காலங்கள் தாமதிக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்ளாதபடி தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை தேவ சத்தத்துக்கு, தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும். அவசரப்படக்கூடாது. நிதான இழந்த நிமித்தமா தான் நம்ம அநேக ஆசீர்வாதங்களை இழந்துகிட்டு இருக்கோம். சொல்லுவாங்க, இந்த 32 காவல் நமக்கு வைக்கப்பட்டிருக்குது வாய்க்குள்ள, இந்த நாக்கு தாண்டி வெளியில வந்துடக்கூடாதுன்னு. அதையும் தாண்டி இந்த வார்த்தைகளை நம்ம பேசுகிற நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களை இழந்துகிட்டு இருக்கும். அங்கே மோசே செய்த தவறு புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் 40 வருஷத்தை கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கு கூட அந்த வனாந்தர வாழ்க்கையோட அனுபவம் இருக்கலாம். ஆண்டவர் என்னைக்கோ கிடைச்சிருக்க வேண்டிய உயர்வு, என்னைக்கோ பெற்றுக்கொண்டே வேண்டிய ஆசீர்வாதம், என்னைக்கோ நடந்திருக்க வேண்டிய நன்மைகள் பல நாள தாமதிச்சிருச்சு. என்னுடைய தவறை நான் உணர்றேன். என்னுடைய குறைபாடு என்ன தெரியுமா? என்னுடைய மேன்மையை உடனே நான் ஸ்பிளிட் பண்ணிட்டேன். என்னுடைய உயர்வை நான் உடனே ஓபன் பண்ணிட்டேன். பிசாசு கவனிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம பேசுற சத்தத்தை 2 பேர் கவனிக்கிறாங்க. ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு. பிசாசு எப்படியாவது அதை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் எப்படியாவது உங்கள் வாழ்விலே தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப ரொம்ப ஞானமா பேசணும். மோசே 40 வருஷமா மீதியான தேசத்துல பொறுமையா என்ன செய்யறாரு? பொறுமையா நிதானமா ஆடுகளை மேய்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த தேவன் நம்ம நம்புற வரைக்கும். ஒரு பாடல் படம், நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. அந்த நம்பிக்கைக்குரிய வாழ்வை நீங்கள் வாழ்வதற்கு தகுதியுள்ளவரா இருக்கும்போது நீங்க ஆண்டவரை கேளுங்க, அப்பா இன்றைக்கு ஒரு விஷயம் என்ன மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நான் செய்த தவறுகளை நான் புரிந்திருக்கிறேன். எதனால என்னுடைய மேன்மையெல்லாம் தடைப்பட்டிருக்கு, என்னோட ஆசீர்வாதங்கள் எனக்கு தாமதமா இருக்கு, நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் உங்களை நிதானிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு முச்செடி நடுவிலே தோன்றி மோசே என்று அழைத்தது போல மகனே மகளே என்று அழைத்து உங்கள் மேல இருக்க தேவ அபிஷேகத்தை நிறைவேற்ற தொடங்குவார். கரங்களை கர்த்தர் எழுத்துங்க. ஹல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் நம்மட்ட ஒரு வார்த்தைக்கு போகிறார், ஆர் யூ ரெடி? எஸ், ஐ அம் ரெடி. நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கேன் நான் விசுவாசிக்கிறேன். 40 வருஷம் ராஜ வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. எதற்காக ஆண்டவர் என்ன திருப்பி தேடி வரா தெரியுமா? எதற்காக ஆண்டவர் என்ன மீண்டும் சந்திக்கிறா தெரியுமா? என் மேலே ஒரு தேவ திட்டம் உண்டு. திரும்பவும் அந்த மோசேக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. born and birth ஒரு அசைன்மெண்ட். மோசே பூமியில வரும்போது ஒரு அசைன்மெண்ட் இருந்துச்சு. என்ன தெரியுமா? 400 வருட இஸ்ரவேல் ஜனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகும்படி கர்த்தர் மோசேயை இரட்சகராய் முன்குறித்தார். ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்படுச்சு? 80 வருஷம் தேவைப்படுச்சு. இத்தனை ஆண்டுகள் ஏன் அந்த உயர்வுக்கு தாமதம் தெரியுமா? நம்மை நாம் நிதானித்து அறியாது இருந்தது நிமித்தம். நம்முடைய தேவனை குறித்து தெளிவான திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளல. ஆண்டவர் பார்த்தாரு, ஓகே ரெடி. பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. ஆமென். ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஆண்டவர் 80 வருஷம் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கிற முதல் காரணமா obey and discipline. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் கீழ்ப்படிந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதுதான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முதல் வழி. நீங்க எப்ப சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னப்ப ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்புறாரு. அப்ப எப்ப ஆண்டவர் மோசேயை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு? obey, holiness. கீழ்ப்படிதலும் பரிசுத்தமும் ஒரு வாழ்க்கையில எப்ப தொடங்குதோ அப்பதான் கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்தவே முடியும். என் அறிவு போதும், என் திறமை போதும், என் படிப்பு போதும், உன் அறிவு உன் மட்டும் இருக்கட்டும். தானியேலுக்கு அந்த பெல்ஷத்சார் வந்து இந்த தரிசனத்தை நீ வெளிப்படுத்தினா நான் உன்னை இந்த ராஜ்யத்திலே 3வது அதிபதியை வைப்பேன், பொன்னும் வெள்ளியும் கணக்கில்லாமல் உனக்கு கொடுப்பேன் சொல்லுவது. தானியேல் சொல்றாரு, வெள்ளியும் உன் சன்மானங்களும் உன் மட்டும் இருக்கட்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்ததை செய்வதற்கு தான் நான் அழைக்கப்பட்டது. உங்க மேல இருக்க அபிஷேக விற்பனைக்கு அல்ல. உங்கள் மேல இருக்க தேவ திட்டங்கள் ஒரு மனிதனுடைய மாம்சத்திற்காக விற்று போடுவதற்கு அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். மோசே கிட்ட ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டீச் பண்றாரு. அவர் எகிப்தின் சகல சாஸ்திரங்களை கற்று தந்திருக்கிறாரு. எகிப்தின் வல்லமையா அவர் எல்லாவற்றையும் தெளிவுள்ளவனா வந்திருக்கிறாரு. ஆனாலும் என்ன அவர்கிட்ட இல்ல? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இல்ல. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்த இன்னதும் தெரியல. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. ஆமென். இதுதான் தேவனுக்குரிய பாத்திரத்துக்கான முதல் வழி. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்தம்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
தேவன் உங்களை பயன்படுத்த தொடங்கி விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை அல்லேலூயா. இப்ப அவர் சத்தம் இல்லாத ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படியது கிடையாது. அவர் சொல்லலனா, அங்க வேதம் சொல்லுகிறது, அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்கள் 40 ஆண்டுகள் நடத்தினது. அக்கினி ஸ்தம்பம் இரவிலே அவர்களை இருக்கிற இடத்துல தங்க வச்சுச்சு. மேக ஸ்தம்பம் அவர்களை நடத்தி கொண்டு போனது. மேக ஸ்தம்பம் மூவ் ஆகலன்னா மூவ் ஆக மாட்டாங்க, அங்கேயே நின்றுவாங்க. எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல. மேக ஸ்தம்பம் எப்ப மூவ் ஆகுது அப்பதான் மூவ் ஆவாங்க. மேக ஸ்தம்பம் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்படி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்பதான் ஆண்டவர் நடத்த ஆரம்பிக்கிறாரு. எப்போ நீங்க கீழ்ப்படி ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ பரிசுத்தத்தை குறித்த தெளிவு உங்களுக்கு கிடைக்குது, அப்பதான் தேவன் அற்புதங்களை செய்ய தொடங்குவார். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி அடிமைத்தன வீடிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களாய் உனக்கு முன்பாக அனுப்பினேன். ஆமென். அன்றைக்கு தனக்கு முன்பாக இருந்த 40 வருடங்களுக்கு பின்பாக அரண்மனையிலிருந்து வெளியே வந்த பிறகு தனக்கு முன்பாக இருந்த தன் சகோதரர்களுக்காக வழக்காடின போது அங்கே அவனால சாதிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அடிமைத்தனத்தில் மீட்கிறேன். நீங்க அடிமை இல்லைன்னு நீங்க நம்பினதான் மற்றவங்களுக்குரிய மேன்மையை, மற்றவங்களுக்குரிய காரியத்தை உங்களால செயல்படுத்த முடியும். நீங்களே ஒரு பிரச்சனையில இருந்துட்டு சில சொல்லுவாங்க, நான் தான் இந்த மாதிரி வாழ்ந்துட்டேன், நீயாவது நல்லபடியா வாழணும். அது எப்படிங்க? நான் சொன்னேன், நீயே இன்னும் மீட்கப்படல, நீ எப்படி ஒருத்தர் மீட்புக்காக வாழ முடியும்? உடம்பு ஃபுல்லா பலவீனம். கர்த்தர் என் உயிரை எடுத்துக்கொள்ளட்டும். உன் உயிரை எடுத்துக்கிட்ட பிறகு உனக்கு எதுக்கு? நீ எப்படி மற்றவங்களுக்கு ஜீவனுள்ள பாத்திரமா வாழ முடியும்? அப்ப என்ன ஆண்டவரே, எனக்கு ஆயுஷ் நாட்களை கொட்டி கொடுங்க, உமக்காக வாழ நீர் எனக்கு நியமித்த நாட்களை நான் உம்முடைய காரியத்தை செய்யும்படியாக என்னை அர்ப்பணிக்க சொன்ன. உமக்கு எது சித்த? இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் 100 வருஷம் வாழப்பீங்களா? இல்ல 4 வருஷத்தை செத்தே தீருவேன். ஆண்டவர் கெடு வைக்கிறது. நீ எந்த ஜீவனை மீட்க போற? நீ எந்த மனுஷனுக்கு ஆறுதல் கொடுக்க போற? உனக்கும் உபத்திரவமா இருக்கும், உன்னை சார்ந்தவங்களுக்கும் உபத்திரவம் தான் இருக்கும். அந்த மோசே தன்னைத்தான் நிதானித்து அறிகிற போது ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு அடிமைத்திலிருந்து மீட்டு இருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுங்க, பிரச்சனையில இருக்கிற யாரும் இன்னொரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. பிரச்சனையை புரிந்து அதை மேற்கொண்டு ஜெயிக்கிற ஒரு மனுஷனால தான் மற்றவர்களுக்கான வழியை காண்பிக்க முடியும். அதனால்தான் மோசேயை கர்த்தர் முதல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அடிமையாய் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக நான் உன்னை அனுப்பினேன். அங்கே அநேக ஜனங்கள், அநேக சகோதரர்கள் சகோதரிகள் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அன்றைக்கு உன் வார்த்தை கேட்கல, ஆனா இன்னைக்கு போ, உன் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுக்கு ஜனங்களை வச்சிருக்கிறேன். ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப அவசியம். நான் மோசேயும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவுல நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். அப்ப பனிஷ்மெண்ட் உங்களுக்கு விரோதமாக உங்களை முறுமுறுத்து, உங்களை குற்றப்படுத்தி, உங்களை காயப்படுத்தி, உங்களை நிந்தித்த எந்த ஜனத்துக்கும் தேவன் சரிகட்டுதல் பண்ணாம அவருக்கு சமாதானம் இருக்காது. வேணா சில விஷயத்தை மறந்து வந்துடலாம். தேவன் ஒரு நாள் மறக்கிறவர்கள், நன்மை மறக்கிறதுல, தீமை மறக்கிறதுல. அவருக்கு உண்மையா செயல்பட்ட காரியம் ஏதாவது இருக்குமானால் அதற்கு ஒரு பலனை நிச்சயமா தருவாரு. அவருக்கு விரோதமா செயல்பட்ட காரியம் இருந்துச்சுன்னா அதுக்கான சில பனிஷ்மெண்ட்ஸை நமக்கு கொடுக்கத்தான் செய்வார். ஆனாலும் மன்னிக்கிற தேவன்றதுனால நம்ம மீட்கப்படுகிறோம். நம்மை மன்னிச்சிருவாரு, எதிரிகளை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டார். அந்த எகிப்தியர்கள் அவ்வளவு ஜனங்களை 400 வருஷங்களை கொடுமையா நடத்தினாங்க. பார்வோன் போய் இந்த மோசே பேசும்போது பார்வோன் ஒரு வார்த்தை சொல்றாருங்க, நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். எவ்வளவு துணிகரமான வார்த்தை! நான் கர்த்தரை அறியல, அவர் யாருன்னே தெரியாது. ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப அன்புள்ளவர், அவரு நேசிக்கிற, அவருக்கு ஈடு இல்ல. ஆனா அவரை பார்த்து அவரை தூசணமா பேசினா வச்சுங்களேன், அவனுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் கொடுமையானது. இந்த எகிப்துல நடந்த பிரச்சனை அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷங்களுக்கு இந்த வரைக்கும் பேசப்படுது. ஒவ்வொரு தேசத்திலையும் போகும்போது நம்ம ராகாபு எரியோல இருக்கும்போது பார்த்தோம், அந்த ராகாபுடைய வார்த்தை, எகிப்திலே உங்கள் தேவனாய கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து எகிப்து ஜனங்கள் அழித்து போட்டதை பார்த்து கேள்விப்பட்டு எங்கள் இருதயங்கள் கரைந்து போனது. எங்க அடிச்ச அடி எங்க கேக்குது? அப்படி அடிப்பார் ஆண்டவர். நமக்கு விரோதமான கூட்டத்தை அவ்வளவு சீக்கிரம், அது அவருக்கு விரோதமா அவர் தூசணமா பேசின யாரை விட மாட்டாரு. அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோலை சோர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். எப்படி பேசுறவங்க? அவங்களுக்கு ஏற்கனவே கொடுமையா நடத்துறாங்க,
இப்ப தேவனை வணங்குறன்னு ஒரு வார்த்தை சொன்னனால அந்த பார்வன் சொல்றான், ரொம்ப சோம்பலாயிட்டாங்க, சோம்பேறி பேலாயிட்டாங்க, சும்மா இருக்கிறனால தானே போய் கடவுள் கும்பிடுறாங்க. இந்த கடவுளை கும்பிட விடாம தடுக்கிற ஆவிக்கு பேர் என்ன தெரியுமா? பார்வோனின் ஆவி. நீங்க உங்களோட வேலை ஸ்தலங்களில் ஒரு வேலை முக்கியமா, கடவுள் முக்கியமா? வேலைதான் முக்கியம். செய்யும் தொழில தெய்வம் சொல்லி உங்களை வேலைக்கு போறதுல நிர்பந்தப்படுத்தி கடவுளை சந்திக்கிறதுக்கு எதிராக செயல்படுறா அந்த ஆவிக்கு பேர் என்னது? பார்வோனின் ஆவி. அந்த பார்வோன் ஆவி ஆதி முதற்கொண்ட செயல்படுது, இன்னை வரை செயல்பட்டு இருக்கு. நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்னைக்கு வேலைக்கு ஆலயத்துக்கு போக முடியாம வேலைக்கு போய் தடை செய்யறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த பார்வோன் ஆவி இன்னைக்கு செய்யுது. அவன் எப்படி சொல்றான் பாருங்களேன், அவங்க சோம்பேறியா இருக்கிறாங்க. எதனால சோம்பேறியா இருக்கிறாங்க? ஆலயத்துக்கு போகன்றாங்க, ஆண்டவரை கும்பிடுறதுக்கு போகணுன்றாங்க. அப்ப இவங்களை விட்டுறக்கூடாது, இன்னும் வேலையை கொடு, இன்னும் வேலையை கொடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பார்வோன் அடிமைத்தனத்திலே நீங்கள் இருப்பதை தேவன் ஒரு நாள் விரும்பல. நீ ஆலயத்துக்கு போறேன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவானா? வேலை கம்மியா பாக்குறான், இன்னும் அதிக வேலை கொடு, ஒர்க் லோட் கொடுப்பான். அப்பயே புரிஞ்சுக்கலாம் அது அடிமைத்தனத்தின் ஆவி. அப்ப ஆண்டவர் விடுவாரா? ஏடா, என்ன கும்பிட வர்றதுக்கு இவ்வளவு தடையா? என் ஜனங்களை இன்னும் நிந்திக்கிறையா? இந்த ஜனங்களை பயங்கரமா வேலை வாங்கணும்னு ஜனங்களுக்கு கோபம் தாங்க முடியல. நேரம் பார்வோட போய் முறையிடுறாங்க, என்ன ராஜா கொடுமை மேல கொடுமைப்படுத்துறீங்க, ஏற்கனவே நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், இப்ப வைக்கலையும் நாங்களே தேடி எடுத்து செங்கலையும் நாங்களே விட்டுறா எங்களால எப்படி அதே குவான்டிட்டி அதே அளவு எங்களால கொடுக்க முடியும்? எங்களால தாங்க முடியல அப்படின்னு போய் பார்வோன்ட்ட முறையிடும் போது அந்த பார்வோன் ஒரு வார்த்தை சொல்றான். திரும்பவும் அந்த 19 வசனம் வாசிங்க. 18 நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்குள்ளே இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். பார்த்தாங்க. கடவுளை கும்புற சொன்ன ஒரு குத்தமா? கடவுளை கும்புற சொன்னாலே அன்புக்குரிய தேவ மனிதர் சொன்னாரு, நான் கர்த்தருடைய ஊழியத்தை பண்ணுவேன்னு என்னோட மேனேஜருக்கு தெரியும். அவர் ஒரு அரசாங்க அதிகாரி இருந்தாரு. அந்த ஊழியத்தை நிறைவேற்ற போறேன்னு தெரிஞ்சா அன்னைக்குதான் எனக்கு அதிக ஒர்க் லோடு கொடுப்பாரு. சார் சாயங்காலம் நான் சீக்கிரம் போகணும் சார். தெரியா நீ ஊழியம் பண்ண போற? அப்படியா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு தான் போகணும். ஒவ்வொரு நாளும் இது போராட்டம் இருக்குமா? ஆனா ஒரு நாள் கர்த்தர் பார்த்தாரு, அந்த மேனேஜரையே மாத்திட்டாரு, அவருக்கு சகாயமான நபரை அங்க வச்சாரு. சில நேரங்கள்ல நம்முடைய தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அநேக தடைகள் வரும். ஆனா அதையெல்லாம் கடந்து உங்களுக்குள்ள இருக்க இருதயத்தின் வாஞ்சை, நான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் உண்மையா இருப்பீர்களானால் உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அங்க வசனம் வாசிங்க, அடுத்து 20 வசனம். இப்ப ஜனங்கள் ரொம்ப கோபத்தோட இந்த எங்களுக்கு இக்கட்டு வந்துருச்சு. யாரால வந்துச்சு? மோசேயினாலதான் வந்துச்சு. மோசே சும்மா இல்லாம நமக்கு ரட்சிப்பை கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளை மீட்க போறேன்னு சொல்லி நேர ராஜால போய் பேச நிமித்தமா ராஜா என்ன செஞ்சாரு? எக்ஸ்ட்ரா லோடு, ஹெவி லோடு, ஒர்க் பண்ணவே முடியாத அளவு பிரச்சனை. வாசிங்க. அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார். எப்படி மோசேக்கு ஜனங்க சொல்றாங்க, கர்த்தர் உனக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு, ஏற்கனவே நாங்க படுற கஷ்டத்துக்கு ஒன்னால பாரு அதிக கஷ்டம். மோசே நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே நான் பாட்டுக்கு ஓடி போய் மீதியான தேசத்துல ஆடம் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாளா வாழ்ந்து ஓட்டி இருப்பேன், என் வாழ்க்கை இப்படியே போகட்டும் சொல்லி நான் பாட்டு நிம்மதியா இருந்திருப்பேன், என்ன கொண்டு திரும்பவும் எல்லாத்தையும் வைவாங்க வர்றீங்களே. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துக்கு தேவன் உங்களை கொண்டு போறான்னு ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கு. உங்களை கொண்டு தேவன் அங்க ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரு. போன உடனே அங்க சிவப்பு கமலம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனாலும் அங்கே பொறுமையாய் நீங்கள் 40 வருடத்துக்கு முன்பாக இழந்த அந்த பொறுமையை உங்களுக்குள்ளே வைத்து நீங்கள் நிதானமாய் செயல்படுவீர்களானால் உங்கள் மேல இருக்கக்கூடிய தேவ திட்டத்தை ஒருவனால் முறிக்க முடியும். ஜனங்க மோசேட்ட சொல்றாங்க, உனக்கு கர்த்தர் நிச்சயமா தண்டனை தருவாரு. வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? யோன் என்னை அனுப்பினீர் கேட்கிறாரா? ஆண்டவரே ஏன் பாய் அனுப்புனீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட அப்படி சொன்னாரா? நீங்க தைரியமா இருங்க. ஒரு தெருவுல நீங்க உங்க பிள்ளை போய்கிட்டு இருக்கு, அந்த தெருவுல போகும்போது ஒரு நாய் துரத்திட்டு வந்துருச்சு. உடனே எப்படி தப்பிச்சு பொழைச்சுன்னு அந்த தெருவுல வந்துட்டான். திரும்பி உங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த பையன் அந்த பயத்தோட கூட ஷேர் பண்றான் ஒரு தகப்பன்ட்ட, அப்பா அந்த தெருவுக்கு போனேன், நாய் இருந்துச்சு, எப்படி தப்பிச்சு ஓடிட்டேன் அப்படி சொல்றான்.
திரும்ப நீங்க ஒரு நாள் அந்த தெருவில் போக சொன்னீங்கன்னா அந்த பையன் போவானா? போக மாட்டான். என்ன சொல்றான்? வேணாம், நாய் இருக்கும். அப்ப உண்மையான தகப்பனா இருக்கு நீங்க என்ன செய்யணுமா? இல்ல, அந்த பயத்துல இருந்து விடுதலை ஆகணும். அந்த பயத்தை ஜெயிக்கிற அதிகாரத்தை நான் உனக்கு தரேன். இப்ப நீ தைரியமா போ. எப்படி போன்னு சொல்ற? நாய் இருந்த கல்லை எடுத்துக்கோ. நாய் இருந்தா அதை எப்படி எதிர்கொள்ளணும் தெரிஞ்சுக்கோ. நாய்க்கு முன்னாடி அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு தரேன் சொல்லி அந்த ஞான உபதேசத்தை கொடுத்து அதை குறிய வழிகளை கொடுத்து அதே வழியில நீங்க நடத்தி அந்த பிள்ளைய செய்ய கொள்ளுகிற பிள்ளையா மாத்து. நீங்க நிறைய இடங்களில் வேலைகளுக்கு போய் பிரச்சனை மாட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போனாலே அந்த இடத்த கட்டல நம்ம பயமா இருக்கும். ஒரு இடத்துல பிரச்சனை வந்துச்சுங்க, திரும்பவும் அந்த இடத்துக்கு போறீங்க, ஐயோ அங்க மட்டும் வேணாங்க, ஏற்கனவே நாங்க பட்ட கஷ்டம் இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு. கர்த்தர் திரும்பவும் அங்க அனுப்புவார். எதற்காக அனுப்புறார்? ஏன் அனுப்புறாரு? உங்களை அவமானத்தோடு பூமியில் எடுத்துக்கொள்ள மாட்டார். நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடத்துல, அவமானப்படுத்தப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருக்கிறார் என்று அநேகர் வாயில, ஏன் உங்களை துரத்தினவர்கள், உங்களை குற்றப்படுத்தினவர் வாயில ஆண்டவர் கேட்க மோசேக்கிறார், என்ன ஏன் அனுப்பிச்சீங்க? நானே பயந்து போய் தான் மீதியான தேசத்துக்கு ஓடி வந்தேன். எதுக்காக? கொலை செய்வேன்னு சொல்லி பயந்து போய். உங்களுக்கு ஒருவேளை இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, உன்னை நான் திருப்பி அனுப்புறேன். எங்க நீ தோத்து போனையோ, எங்க வெக்கப்பட்டு உயிருக்கு பயந்து ஓடி வந்தையோ அதே இடத்துக்கு நான் அவனை திருப்பி அனுப்புவேன். இனி உயிர் பயந்தவனால வாசிங்க, பார்த்து பயந்தான், பார்வோனை பார்த்து பயந்தான், பார்வோனை தான் கொன்றுவாரான்னு. ஆண்டவர் சார், நீ போக வேண்டிய இடம் தெரியுமா? எவனை பார்த்து பயந்து அவனுக்கு முன்னாடி போய் நில்லு. வாசிங்க, யாத்திரை 6:11. நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகவிடும்படி அவனுடைய பேசு என்றார். ஆமென். நம்ம இந்த வார்த்தை பாருங்க, பார்வோனுக்கு தெரிஞ்சா கொண்டு போட்டுருவான்ற பயந்து போனவன திரும்ப சொன்னாரா, அதே இடத்துக்கு போ, அதே நபர்கிட்ட பேசு, என் நாமத்தினாலே உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தைரியமா பேச சொல்றாரு. நீ நம்ம பிள்ளைகளை போய் ஒரு காரியத்தை திரும்ப போய் இடச்சுன்னா வேணாமா, அங்க போனா அந்த அண்ணன் வைகிறாரு, அந்த அக்கா வைகிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டேன். நேற்று இருந்து ஒரு பையன் சொல்றான், ஏய் அவங்கள்ட்ட ஏன்டா பேச மாட்டேன், அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு, நானா அவங்க இருந்தா இருக்க மாட்டேன். இன்னைக்கு அப்படிதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை ஓடிடுறோம். எங்க விரட்டப்படுறீங்களோ, எங்க புறக்கணிக்கப்படுறீங்களோ, எங்க நிராகரிக்கப்படுறீங்களோ அதே இடத்துக்கு தேவன் மீண்டும் உங்களை கொண்டு போவாரு. ஏனென்றால் உங்களை உயர்த்துவதற்கு அவர் அந்த இடத்தை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. திரும்பவும் பார்வோனுக்கு பயந்து ஓடின மோசையா அல்ல, கர்த்தருடைய பரிசுத்தத்தை, கர்த்தருடைய கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கர்த்தர் தன்னை கொண்டு செய்ய வேண்டிய தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு நேர் அதே பார்வோன் போய் பேசுறார். யாத்திராகமம் 7:1. கர்த்தர் மோசேயை நோக்கி பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். இப்ப பார்வோனுக்கு யாரு இப்ப தேவனா ஆண்டவர் மாத்தி இருக்கிறாரு? மோசே. உயிருக்கு பயந்து ஓடின உங்களை எந்த இடத்துல நீங்க ஓடுனீங்களோ அதே இடத்துக்கு ராஜாவால கடவுளுக்கு நிகரா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவ்வளவு மேன்மை, அவ்வளவு உயர்வை. காரணம் என்னன்னா, இன்றைக்கு உங்களுக்குள்ள என்ன வந்திருக்கு? கீழ்ப்படிதலும் பரிசுத்தமும் தேவ சித்த இன்னதென்று அறிகிற அறிவு கிடைச்சிருக்கு. 40 வருஷம் ராஜ வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்த வாழ்க்கை, இந்த 40 வருஷம் செய்ய கொள்ளுகிற வாழ்க்கை. இந்த 3ஆம் வாழ்க்கை முக்கியமான வாழ்க்கை. தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, தேவ சித்த இன்னதென்று புரிந்து கொள்ளும் போது, தேவனுடைய பரிசுத்தத்தின்படி நடக்கும்போது உங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கத்த தருவார். இப்ப பாத்துட்டாரு, பார்வோனுக்கு பயப்படாத சொல்ல, பார்வோனுக்கு நீ தேவனா இருப்ப. பார்வோன் மோசே பார்த்தா பயப்படுறான், மோசே வந்தா பயப்படுறான். நீங்க எங்க பயந்து ஓடுறீங்களோ அதே இடத்துல அவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து பயப்படும் நாளிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற கரங்கத்திலே அமைச்சிருக்க. ஆமென். அதுக்கு இப்ப ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு, வா, நீ வா, உன்னை எகிப்துக்கு அனுப்ப வேண்டும். நம்ம எப்படி சொல்ற, ஆண்டவரே என்னை குறித்த காலத்துக்கு வச்சுட்டீங்க, எனக்குரிய மேன்மைக்கு நேரம் கொண்டு வந்துட்டீங்க, இதுதான் என்னுடைய வெற்றியின் நாள். நம்பிக்கையோடு நீங்க எழுந்து புறப்படணும். அங்க வசனம் சொல்லப்படுது, வாசிங்க, யாத்திராகமம் 12:35. மோசே அங்கே பயந்து மீதியான தேசத்து ஓடி வரும்போது வெறும் கையா ஓடி வந்தான், ஒண்ணுமே இல்லை கையில. கிட்டத்தட்ட சில இடங்களை நம்ம ஓடி வரும்போது எப்படி தெரியுமா, துண்டை காணா துணியை காணா, உயிர் பழைச்சா போதுன்னு ஓடிடுவோம். ஆனா ஆண்டோட விருப்பம் அது இல்ல. நம்முடைய பிரயாசங்களை, நம்முடைய ஆசீர்வாதங்களை, நமக்குரிய மேன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொண்டுதான் வரணும். ஒரு இடத்துல சும்மா வந்தோம்னா அது எப்படி தேவ திட்டம் நிறைவேறும்? மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். என்னவா? அன்னைக்கு வெறுமையா ஓடி வந்த மோசே, இப்ப நீ வெறுமையால வரக்கூடாது. திரும்பவும் ஜனங்களோட நீ வந்து
எங்க நான் சொல்ற இடத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? வெள்ளி உடைமைகள், பொன்னுடைமைகள், வஸ்திரங்கள். அன்றைக்கு ஓடி வந்த நபருக்கு எதுவுமே இல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் சொன்ன திட்டத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய மகிமையை உணர்ந்து கர்த்தர் தன் மேலே வைத்திருக்கிற அபிஷேகத்தின் காரியத்தை செய்து முடித்தவனாய் வரும்போது வெறுமையா வரலங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை வெறுமையா திரும்பவும் நீங்க தோத்து படத்துல வர வைக்க விட மாட்டாரு. வெற்றியுள்ள மனிதனாய் உங்களை திருப்பி வர வைப்பாரு. என்னென்ன கொண்டு வராரு? வெள்ளியும் பொன்னும் வஸ்திரங்களும். அது மாத்திரம் இல்ல, வாசிங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். என்ன செஞ்சு நீ வரணுமா? எகிப்துல ஓடி வர்ற கூட்டலப்பா, கொள்ளையிட்டு ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உனக்குரிய மேன்மையும் நீ சொந்த 400 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கிற, 400 வருஷம் உண்மையா இருந்திருக்கிற, அதற்குரிய பலனை அதற்குரிய மேன்மையை ஆண்டவர் நினைச்சா எங்க இருந்தாலும் அவர் தங்கத்தை வைரத்தை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவருக்கு வனாந்திரத்திலே காடைகளை தருகிற தேவன். பரலோகத்திலிருந்து அவர் தங்கத்தை கொட்டலாம். இல்ல, உன் உழைப்பை, உன்னுடைய உழைப்பை யார் பறித்து கொண்டாலோ உன் தலை உயர்த்துபவர் என்ன செய்வாரு? நிச்சயம் தருவாரு. அவங்க 400 வருஷம் ஒருவேளை இப்படி நான் நினைக்கிறேன், அவங்க வெளியே வந்துட்டு வச்சுக்கோங்களேன், அவங்க இருதயம் எப்படி இருக்குமா? வெறுமை வெளியே வரும்போது 400 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த வீடு அங்க இருக்கு, ஆடு மாடு இருக்கு, தங்கமெல்லாம் அங்க இருக்கு, ஒண்ணுமே எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றமே, வேதனை இருக்குமா இருக்காத? அதுக்கு உதாரணமா பார்க்கலாம். சோதம் குமாரா பட்டணத்துல யாருந்தா? லோத்தோட மனைவி பிள்ளைகள் இருந்தாங்க. அங்கே தேவ தூதன் வந்து லோத்து கிட்ட சொல்றாரு, நீ திரும்பி பார்க்காம ஓடுன்னு. லோத்தோட மனைவி என்ன செய்யறான்? எதை திரும்பி பார்த்தா? தன்னுடைய ஆஸ்திகள், தன்னுடைய வீடு, தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் அங்க இருக்கே. பார்த்தா உப்பு தூணா பார்த்து செத்து போனா. இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? ஒருவேளை அந்த விடுதலையை மட்டும் கொடுத்திருந்தா புலம்பிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஐயோ எல்லாமே போச்சே, அனாதையை போல வர்றமே, வாழ்க்கையே போச்சேன்னு சொல்லி நொந்துகிட்டு வந்திருப்பாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, உங்க இருதயம் என்ன, உங்கள் வேண்டுதல் என்ன, அதை அறிந்திருந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து அங்கே கொள்ளையிடும்படியான ஒரு அனுபவம். அடிமைகளாய் இருந்தவர்கள் ஆசீர்வாதத்தை ஏதோ ஒண்ணு எடுக்கலங்க, அனைத்தையும் வேதம் சொல்லுது, அவர்கள் கேட்டவைகளை எல்லாம் தேவன் பெற்றுக்கொள்ள வைத்தார். ஒவ்வொருத்தரும் என்னென்ன கேட்டு தெரியுமா? உன் வீட்டுல இருக்க அந்த அட்டியை கொடு, இந்த தங்கத்தை கொடு, இந்த வைரத்தை கொடு, இந்த இதை கொடு, அதை கொடு. அவன் கண்கள் இச்சித்தவைகளை ஒன்றையும் அவனுக்கு விலக்கி வைக்கிற சாலமோன் சொல்றாரு, என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் அவைகளுக்கு நான் விலக்கி வைக்கிறேன், எல்லாத்தையும் கொடு. அவரை போல என்னை போல சம்பூர்ணமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை போல சம்பூர்ணமாய் அனுபவிக்கத்தக்கவன் யார்? எல்லாம் மாயேன்னு சொல்லி அவர் முடிச்சாரு. ஆனா இந்த ஜனங்கள் பார்த்தாங்க, எல்லாத்தையும் கொடுங்க, தங்க பாத்திரம், பொற்பாத்திரம், அந்த வெள்ளியில என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் மொத்தம் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு வார்த்தை என்ன ஆண்ட சொல்றா? அவர்கள் கொள்ளையிட்டார்கள். ஏதோ ஒண்ணு வாங்கினா வாங்கினது. இப்ப கடைக்கு போவோம், 100 பொருளை பார்ப்போம், கடைசி என்ன பார்ப்போம்? நம்ம பையை பார்ப்போம், காசுக்கு தகுந்த மாதிரி கடைசி வந்துடும். 10,000 ரூபாய்க்கு ஒரு பார்த்துருப்போம், ரொம்ப அழகா இருக்கும், அப்படியே போறப்ப அப்படியே பார்த்துட்டே வருவோம். கையில நான் 2,000 ரூபா தானே இருக்கு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் அதை வாங்கிடுவோம். அதுக்குள்ளே அது போயிருமா என்ன? கர்த்தர் அப்படி இல்லை. உங்கள் கண்கள் இச்சி தேவையில்லை, உங்களுக்கு விலக்கி வைக்கவில்லை, நீங்கள் கொள்ளையிட்டு எல்லாவற்றையும் எடுக்க முடியாது செய்தார். ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். அன்னைக்கு ஒரே ஒரு சிங்கிள் பர்சனா, அனாதைய போல அவர் நினைச்சிருப்பாரு, அனாதை போல ஓடி வந்தேன். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, லட்சங்களுக்கு மேலான ஜனங்கள், 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை கூட்டி வந்து ஒரு ராஜாவை போல கர்த்தர் மோசே நடத்தி வந்தார். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்ட்ட பார்த்து சொல்றாரு, நீ அடிமை இல்ல, நீ மேன்மை தங்கினவன். நான் இன்றைக்கு திரும்பவும் உன்னை எங்க அனுப்புறேன்? எகிப்துக்கு அனுப்புறேன். அன்னைக்கு வெறுமையா வந்த, இன்னைக்கு ஜெயத்தோட வருவ. எப்படி இல்லதுமா? ஆடு மாடு. அதுக்கு அர்த்த வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட பல சாதியான ஜனங்கள் அநேக பேர் போனதுமன்றி மிகுதியான ஆடுகளும் மாடுகளும் மிருக ஜீவன்கள் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எகிப்துல ஒண்ணுமே இருந்திருக்காது. அந்த நேரத்துல தொட்டு தொடச்சு நம்ம எல்லாம் வந்து ஒரு கடைக்குள்ள போய் இது எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னா என்ன செஞ்சிருப்போம்? மொத்தமா சூறையாடிட்டு வந்துருவோம் எல்லாத்தையும். அப்படி ஒரு அனுபவத்தை தான் அங்க எகிப்து இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் கர்த்தர் நல்லவர், அந்த எகிப்து இவர்களுக்கு போன பிறகு ஒட்டு மொத்தமா வெறுமையா இருந்திருக்கும்.